ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது புதினா ரைஸ் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். புதினா ரைஸ் நிறைய வெரைட்டியில் செய்யலாம், நிறைய மெத்தடில். அதில் நான் உங்களுக்கு ஒரு மெத்தடில் செய்கிறேன். மற்ற மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதினா ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? புதினா ரைஸுக்கு என்னென்ன தேவைன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு கட்டு புதினா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி லீஃப் மட்டும் எடுத்துங்க, ஸ்டெம் அந்த குச்சிலாம் வேண்டாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2-3 பல்லு பூண்டு, சின்னோண்டு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பழமான தக்காளி. பாஸ்மதி ரைஸ் 1 கப். நான் இன்றைக்கி 1 கப் எடுத்து தான் செய்ய போகிறேன். ஸோ அந்த குவான்டிட்டி. இப்போ அதுக்கு நம்ம அரைக்க போகிறோம். என்னென்னா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். சின்னதாக குக்கர் வச்சு இல்லை ஃப்ரைங் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, கொஞ்சம் நெய் போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் அது நெய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா விட்டுடுங்க. நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானது போடுறோம். ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம், அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போடுறோம். கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு பட்டை 2 லவங்கம் போடுறோம். அது பொரியட்டும். அதுக்குள்ளே நீங்கள் வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி வச்சுங்க. ஒரு பெரிய பெரிய வெங்காயம் எடுத்தோம் இல்லைங்களா, அதை மெலிசாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்தோம்ல, அந்த மாதிரி நெசுக்கிங்க. பேஸ்ட் பண்ண வேணாம், சும்மா நெசுக்கி அதில் போட்டு வதக்குங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு இந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயத்தை போட்டுரும். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட்டாதீங்க. ஒரு மீடியம் லைட் ப்ரௌன் அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும். அது எப்படின்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்குங்க. வதக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு தக்காளி இருக்கு இல்லைங்களா, அதை பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. வெங்காயம் வதங்கினோடனே நீங்கள் அந்த பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, புதினா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி பேஸ்ட், அதை போட்டு சும்மா ஒரு 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 10 to 15 செகண்ட்ஸ் வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு அதில் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, புதினாவோட ஃப்ளேவரும் போயிடும், கலரும் மாறிடும். ஸோ சும்மா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறோம். நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக நீங்கள் 2 கப் ஊற்றுங்க. அந்த பாஸ்மதி ரைஸை ஒரு 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. பாருங்கள், இப்போது நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். பார்த்தீங்களா, உப்பு போட்டுட்டேன். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். ரொம்ப நேரம் வேண்டாம், சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த ஒரு கொதி வந்துருச்சா, வந்தோடனே இப்போ ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. மீடியமாக ஹீட் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விடுங்க. நார்மலாக 2 to 3 விசில் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ மூடி நான் அது மீடியம் ஹீட்டில் வச்சு 3 விசில் விட போகிறேன். அது அது திறக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மீன் டைம் நான் உங்களுக்கு சொன்னேன், இதை நீங்கள் சாதம் வடிச்சும் பண்ணலாம். இதே பேஸ்ட் எல்லாம் இதே சேம் திங். சாதம் வடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரைங் பேன்லையும் தனியாக பண்ணலாம். ஸோ இப்போது 3 விசில் முடிஞ்சிருச்சு, ஸ்டீம் போயிடுச்சு. வெயிட் எடுத்துட்டேன், குக்கர் திறக்கிறேன். பாருங்கள், சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. எதுவுமே அடி பிடிக்கல, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கலரும் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதுக்கு தான் நீங்கள் நிறைய வதக்க வேணான்னு சொன்னேன். சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.